மஞ்சள், இஞ்சி, மிளகு இதெல்லாம் நம்மளுடைய டெய்லி உடல் உபாதைகளுக்கு எப்படி சொல்யூஷனா அமையுதோ அதே மாதிரி தான் பேக்கிங் சோடாவும் நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு ஈஸி சொல்யூஷனா அமையுது. அது என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கிச்சன்ல கேக், ரொட்டி இதெல்லாம் சாஃப்ட் ஆக்குறதுக்கும் உப்பு செய்யறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது தான் பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோடியம் பைகார்பனேட். இது நம்ம உடலுக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வீட்டு உபயோக நன்மைகளையும் கொண்டிருக்கு. அஜீரணம், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி வயிற்று உபாதைகளுக்கு பேக்கிங் சோடா ஒரு பெஸ்ட் ரெமடியா யூஸ் ஆகுது. வயிற்றுல அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை கிளியர் பண்றதுக்கும் பேக்கிங் சோடா யூஸ் ஆகும். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல கலந்து குடிச்சிங்க அப்படின்னாலே இதுல இருந்து உங்களுக்கு பெஸ்டான சொல்யூஷன் கிடைக்கும். பற்கள்ல படிஞ்சிருக்கக்கூடிய இந்த கரைகள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி பற்களை ஒயிட் ஆக்குறதுக்கும் இந்த பேக்கிங் சோடா யூஸ் ஆகுது. பேஸ்ட் கூட அப்படி இல்லைனா தனியாவோ இந்த பேக்கிங் சோடாவை பற்கள்ல தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய பற்கள்லாம் பளிச்சிடும். பேக்கிங் சோடாவை தண்ணீர்ல அப்படி இல்லைனா தேன் கூட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல சாஃப்டா தேய்ச்சி நீங்க ஸ்க்ரப் செய்யறதுனால ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி உங்களுடைய ஃபேஸ் பிரைட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட் இதை கிளியர் பண்றதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். வீட்ல ஃப்ரிட்ஜ், செப்பல் வைக்கிற இடம், குப்பை தொட்டி இதுல இருந்து வரக்கூடிய தேவையில்லாத பேட் ஆர்டரை கிளியர் பண்றதுக்கு ஒரு கிண்ணத்துல பேக்கிங் சோடாவை போட்டு நீங்க வைக்கலாம். இது காத்தை சுத்தப்படுத்தி வீட்ல இருக்கக்கூடிய பேட் ஆர்டரை ரிமூவ் பண்ணும். கிச்சன் வெசல்ஸ், டைல்ஸ் இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்களை நீங்க கிளீன் பண்றதுக்கும் பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணலாம். பேக்கிங் சோடாவை தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிட்டு கரைகள் படிஞ்ச இடங்கள்ல நீங்க தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னாலே கரைகள் எல்லாமே ஈஸியா கிளீன் ஆகும். வீட்ல எறும்புகள், கரப்பாம்பூச்சிகள் இந்த தொல்லைகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடங்கள்ல நீங்க பேக்கிங் சோடாவை தூவுனீங்க அப்படின்னாலே இந்த பூச்சிகள் வர்றதெல்லாம் தடுத்துடலாம். இப்படி பேக்கிங் சோடால பல நன்மைகள் இருக்கு. இருந்தாலும் இது நீங்க அளவா தான் யூஸ் பண்ணணும். அளவுக்கு மீறி யூஸ் பண்றதுனால பேக்கிங் சோடானால உங்களுக்கு தீமைகளும் ஏற்படலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் பேக்கிங் சோடாவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் அட்வைஸ் கேட்கறது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி.